Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகை அத்தியாயம் 14. அதோ பெரியம்மன் இருக்கிறாங்க பாருங்க தம்பி, அந்த வீடு தான் என்று ரிக்ஷாக்காரனுக்கு அடையாளம் காட்டினாள் தாய். அம்பிகாவின் சித்தியான மரகதம் தான் வீட்டு வாசலில் நின்றிருந்தால் சாயந்தரம் வெளியே போன பெண் இன்னும் வரவில்லையே என்ற பதைப்பு அவள் முகத்தில் முத்திரை குத்தி இருந்தது. சாதாரணமாக எங்கேயாவது சிநேகிதி வீட்டுக்கு போய் வருவதாக சொல்லி அம்பிகா போயிருந்தால் இப்படி கவலைப்பட்டு இருக்க மாட்டால். ஒரு நாயின் குறைப்பு தாங்காமல் அதை திருக்கோடி வரை துரத்தி விட்டு திரும்புவதாக சென்றவள் 3 மணி நேரமாவது திரும்பாமல் இருந்தால் என்னவென்று அர்த்தம் கொள்வது? ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் வம்பளப்புக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள். ஏண்டி மரகதான், உன் மூத்தாள் பொண்ணோட பேர் பேப்பர்லாம் போட்டிருக்குதாமே என்று விஷமத்தனமாக விசாரிக்கிறவர்களுக்கு சில சமயம் ஆமா உங்க பேரையும் இதெல்லாம் சேர்த்து போட சொல்றேன் என்று முகத்தில் அரைந்தாற்போல் பதில் சொல்லியும் வேறு சில சமயம் பதில் சொல்லவே தெரியாமல் சமையலருக்குள் புகுந்து கண்ணீர் சிந்தி வதைப்பட்டு கொண்டிருந்த மரகதம் இருட்டி வெகு நேரமாகி வெளியே சென்ற பெண் வராததை குறித்து வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருந்ததில் வியப்பென்ன. 4வது வீட்டின் அருகே ரிக்ஷா வரும்போதே அம்பிகாவை கண்டுவிட்டன அவள் கண்கள். அம்பிகா, என்னடி மறுபடியும் உனக்கு என்று பதரை எதிர்கொண்டு சென்று பரபரப்பாக மகளின் கையை பிடித்து வீட்டுக்குள் அழைத்துச் சென்று கட்டிலில் கிடத்தி விசிறினாள். அம்பிகா அரைமயக்கமான நிலையில் இருந்தாள். அவள் இமைகள் மூடாமல் திறந்திருந்த போதிலும் கண்ணின் கருவிழிகள் உயிரற்றதாகவே காட்சி தந்தன. உதடுகள் எதையோ சொல்ல விரும்புகிறார் போல் மெல்ல துடித்தபடி இருந்தன. அம்பிகா, என்ன பாரு பாரு, இப்படியே ஏன் நம்ம போல விழிக்கிற என்று துடித்த மரகதத்தை சமாதானப்படுத்தினாள் வேலைக்காரி தாய். ஒண்ணுல்லம்மா, இதுக்கு இந்த ஸ்கூல்காரர் இல்ல சூரி, அவரோட வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வாரேன். சூரி தான் உங்க வீட்டுல கொண்டு போய் விட சொல்லி ரிக்ஷாவில் ஏற்றி அனுப்பிச்சாரு. பயப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு சரியாயிரும் என்று அவள் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ள முடியாது. அம்பிகா அம்பிகா என்று மரகதம் அரற்றினாள். அம்பிகாவின் மருண்ட கண்கள் சித்தியை நோக்கி நகர்ந்தன. நான் அம்பிகா இல்ல, தேவகி தேவகி என்று அவள் உதடுகள் முணுமுணுத்தன. பிறகு வேலைக்கார கிழவியின் பக்கம் அவள் திரும்பினாள். தாயே தாய், டைகருங்க, அதுக்கு என்னவோ நேந்திரிச்சு போல இருக்க, என்ன ஆயிடுச்சு எங்காத என்றாள். மரகதத்தின் விழிகள் பொலபொலவென்று நீரை சிந்தின. போச்சு, எல்லாம் சரியா விடும் நினைச்சிருந்தேன், மறுபடியும் திரும்பிடுச்சா என்று புலம்பியவள். அலட்டிக்கொள்ளாத, கொஞ்ச நேரம் படுத்திரு என்று கூறி அம்பிகாவின் தலைக்கு அணைப்பாக இன்னும் ஒரு தலையணையை கொடுத்தாள். தாயிடம் கொஞ்சம் பார்த்துக்கோ, இவன் சூடா ஏதாவது குடிக்க கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். தாய் பரிவுடன் அம்பிகாவின் தலையை கோதி கொண்ட, டைகரு உங்க பின்னாடி தாமா வந்தது, எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கோம், வந்துட்டு பாருங்க என்றாள். அவள் கண்களும் கலங்கின. அம்பிகாவின் யௌவன முகத்தில் 18 வருடங்களுக்கு முன்பு இறந்து போன தன் பழைய எஜமானியை அவள் கண்டாள். அந்த எஜமானியின் பிரியமும் இரக்க குணமும் ஒட்டுதலும் பேதமுற்று பழகும் தன்மையும் ஒரே சமயத்தில் அவள் நினைவில் மோதின. தாயின் எண்ணங்கள் அம்பிகாவின் உள்ளத்தில் எதிரொலி எழுப்பின போலும். தாயே, அழறியா என்ன? சீச்சே, எவ்வளவு சமயங்கள்ல நான் மனம் புண்பட்டு இருந்த போதெல்லாம் நீ தேத்திருக்க. எஜமானரு என்னை கண்டபடி ஏசும்போது தாயில்லா பெண்ணான நானு உன் குடிசைக்குத்தானே ஆதரவு தேடி வருவேன் என்றாள். ஆமாம்மா ஆமாம்மா என்றபோது கிழவியின் குரல் தழுதழுத்தது. அம்பிகாவின் குரல் சட்டென்று மாறிற்று. போர்வையின் நுனியினால் கண்ணை துடைத்துக் கொண்டால் பழைய நினைவுகளை வரவழைக்கும் பாவனையில் அவள் தலை பின்னோக்கினார் போல் திரும்பிக் கொண்டது. தனக்குத்தானே மெல்ல சிரித்துக் கொண்டாள். தாயே, அதே போல நீ மனம் கஷ்டப்பட்ட போதெல்லாம் நான் உனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன்ல என்றாள். ஆமாம்மா, உங்க பிரியத்தினாலதான் நான் அங்கேயே தங்கியிருந்தேன். இப்பவும் கூட அந்த பங்களாவை விட்டு போக மனசு வரமாட்டேங்குதம்மா என்றாள் தாய். ஒரு தரம் என்னை கண்ணா பின்னான்னு திட்டார் எஜமானரு. பொன்னடியும் அவன் கூட்டாளிகளும் என்னன்னோ திருடிட்டு கொண்டு போவாங்க, அதெல்லாம் கண்ணில் படாது. நீ பாவம், ஒரு தரம் தோட்டத்து சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி கூடையில் எடுத்து போட்டுட்டு உன் குடிசைக்கு போற போது அவர் பார்த்துட்டாரு. மகா கோபம் வந்து கூடையை பிடுங்கி உண்மையிலேயே விசிறி அடிச்சு திருட்டு கழுத, இன்னொரு தரம் ஒரே ஒரு சுள்ளி எடுத்தினாலும் கையை முறிச்சிருவேன்னு கத்துனாரு. நீ பாவம், அடுப்பும் மூட்டல, சமையலும் செய்யல, பட்டினியா கிடந்த. டிரைவர் வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. பங்களாவிலிருந்து அவருக்கு தெரியாம சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். கரகரவென்று தாயின் கன்னங்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. அம்பிகாவின் கரத்தை இறுக பற்றி கொண்டு, ஆமாம்மா, நீங்க எத்தனை பெரிய லட்சாதிபதி, இந்த வேலைக்காரனாயும் மதிச்சு உங்க கையாலேயே சோறு கொண்டு வந்து போட்டீங்களாம்மா. நான் வேணாம்னு தடுத்து இலைய போட்டு தின்ன சொல்லி கட்டாயப்படுத்தினீங்களே, அந்த மாதிரி அன்பை இனிமே நான் எங்க காண போறோம் நினைச்சிருந்தப்போ தான் நீங்க வந்தீங்கம்மா என்றாள்.
அந்த எழுத்து படிப்பில்லாத கிழவிக்கு மறுபிறவி என்பதும் முன்ஜென்மத்து நினைவுகளுடன் அம்பிகா இருக்கிறாள் என்பதும் வித்தியாசமானதாக, கற்பனைக்கு எட்டாத விபரீதமாக தெரியவில்லை. இன்றைய அம்பிகா தான் முன்னைய தேவகி என்பதை சற்றும் சந்தேகத்துக்கு இடமில்லாத உண்மை என அவளுடைய அறிவு ஏற்றுக்கொண்டு விட்டு உள்ளமும் ஒப்புக்கொண்டு விட்டது. எனவே பழைய எஜமானியின் பக்கத்திலே அமர்ந்து பேசுவது போல ஒரு சகஜமான பாவம்தான் அவளுடைய பேச்சிலும் செயலிலும் தென்பட்டது. உள்ளே இருந்து காப்பி ஆற்றிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வந்த மரகதம் அந்த இருவரின் நெருக்கத்தையும் கவனித்தபடி சில வினாடிகள் நின்றாள். இந்த வேலைக்கார கிழவி இங்கே இருந்து விட்டால் அம்பிகாவுக்கும் தனக்கும் எத்தனை துணையாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியதை வாய்விட்டு சொல்லியும் விட்டான். ஏன் தாயே, பேசாம நீ எங்களுடனே இருந்து விட என்று. அம்பிகாவும் குரல் திகைப்பு வெளிப்பட, தாய் இங்க இருக்க வேண்டியவதானே, பின்ன வேற எங்க போவா என்று கேட்டாள். இல்லம்மா, நேற்று சொல்லியிருந்தீங்கன்னா கூட இருந்திருப்பேன். அந்த பாழம் அடையார் வீட்டில் எனக்கு என்ன இருக்குது, பாழாப்பாவும் அந்த பொன்னடியை என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறான் என்று கிழவி பதில் இருக்கையில், பொன்னடி உன்னை துரத்துறானா ஏன் என்று அம்பிகா வினவினாள். ஆனால் அவளுக்கு சுய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக் கொண்டிருந்தது போலும் பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டு இப்போதைய நிலைமைக்கு பிரத்யட்சணமான சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருந்தால் இரண்டுக்கும் இடையே நிகழும் போராட்டம் அவளுடைய கரிய புருவங்களுக்கு இடையே முடிச்சுகளாக வெளிப்பட்டன. அந்த போராட்டத்தின் இறுதியில் ஒரு பெருமூச்சுடன், ஆமா, நீ அந்த அடையாறு பங்களா வேலைக்காரி தானே, நீ அங்கே இரு என்றாள் தளர்ந்த குரலில். இவ்வளவுதான் அங்கிருந்து துரத்துவதாக சொல்றாளே என்று இடைமறித்த மரகதம். நான் சொல்றதை கேளு தாய், இங்கே இருந்துரு என்றாள் கிழவியிடம். இல்லைம்மா, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கத்தான் தங்கி இருக்கணும், ஒரு வேலை இருக்குது, வரணுங்க, அம்மாவை கவனமா பார்த்துங்க, சூரியை அவங்கள்ட்ட சொல்ல சொன்னானுங்க என்று கிழவி எழுந்து கொண்டாள். போகிற போது ஒரு தரம் அவர் வீட்டில் இறங்கி சொல்லிட்டு போமா என்றாள் மரகதம். நாளைக்கு அவரை கொஞ்சம் இங்கே வர சொல்ல, சூரி வந்தானாலும் எனக்கு பல விதத்துல தெம்பு ஏற்படுது. சரி என்று வாசல்புறம் சென்ற தாய், அந்த சூரியன் நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்குது சித்தி என்று அம்பிகா மொழிவதை கேட்டு சற்று நின்றான். நம்ம சூரியையா? அசடுதான் நீயே என்றால் சித்தி சிரித்து கொண்டு. இல்லை சித்தி, வர வர என்னவோ அவரிடத்துல எனக்கு பயம் இருக்குது. அவர் பக்கத்தில் இருக்கிற போதெல்லாம் இல்லைனாலும் அவர் வந்துட்டு போறது அந்த மாதிரி சமயங்கள்ல தான் எனக்கு முன்ஜென்ம நினைவுகள் வர்ற மாதிரி இருக்கு. வேண்டாம் சித்தி, அவர் இங்கே வர வேண்டாம், நாமும் அங்கே போக வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருந்து பார்ப்போமே. சரியான பைத்தியம் நீ அம்பிகா என்று மரகதம் கூறுவதை காதில் வாங்கி கொண்டவராய் தாய் தெருவில் இறங்கி சென்றாள். அந்த சூரியையா எத்தனை நல்லவரு, என் எஜமானிக்கு என்னெல்லாம் பாடுபடுறாரு, எவ்வளவு சொன்னாரு என்னண்ட. பாவம் தேவகியம்மா அன்னைக்கிலிருந்து மாதிரி இன்னைக்கும் இருக்கிறாங்க, யார் மீதாவது ஏதாவது சந்தேகப்பட்டுக்கிட்டு என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு அடையாறு செல்லும் சாலையில் நடந்தாள் அந்த கிழவி. ஆனால் நடுநிசியை தாண்டிவிட்ட இந்த நேரத்தில் சூரிய எழுப்பும் எண்ணம் தாய்க்கு ஏற்படவில்லை. வேறொரு சந்தர்ப்பமாயிருந்தால் அந்த கிழவி எந்த வீட்டு திண்ணையிலும் படுத்து இரவை கழித்து விடுவாள். மயிலாப்பூர் குளற்றங்கரை அவளுக்கு மனதுக்கு உகந்த இடங்களில் ஒன்று. இருந்தாலும் அப்படி எங்கும் தங்காமல் நேரே அடையாறு பங்களாவை அடைந்து விட வேண்டும் என்ற வேகத்தோடு அவள் நடந்தாளெனில் அவளை அப்படி உந்திய எண்ணம் என்று மனத்தில் இருந்ததே காரணம். மடியில் எள்ளத்தனை கனமும் இல்லாத கிழவியால்தான் இருட்டையோ தனிமையோ கண்டு அவள் அஞ்சவும் தேவையிருக்கவில்லை. ராஜா அண்ணாமலைபுரத்தில் தாண்டி செல்கையில் தாயின் கால்கள் தயங்கின. மெயின் ரோடில் இருந்தவரை தூரத்தில் தெரியும் சூரிய நாடகப் பள்ளியின் கட்டிடத்தை பார்த்தாள். சில நிமிடங்களுக்கு அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. கட்டிடத்தின் மாடிப்பகுதியில் இருந்து 2 கண்கள் தன்னை விழித்து நோக்குகிற மாதிரி இருந்தது. அது மனித கண்களா, மிருக கண்களா, அல்லது கண்களே அல்லவா என்று அவளால் நிதானிக்க முடியவில்லை. ஆனால் ஈட்டியை போல கூர்மையானதவளாக ஏதோ பாய்வது போன்ற கூடிய வேதனையை அவள் அனுபவித்தாள். இனம் தெரியாத சஞ்சலத்தினால் அவள் மனம் தட்டாமலே சுற்றியது. மறுவினாடி அவள் தேகமும் தள்ளாடி ஒரு சுற்றி கீழே சாய்ந்தது. நல்ல வேளை சில கெஜ தூரத்தில் இருந்த டீக்கடையின் வாசலில் சில பேர் கூடியிருந்ததால் அவளை கவனித்து விட்டார்கள். அவர்களில் ஒரு ரிக்ஷாக்காரனும் இருந்தாள். சட்டென்று அவர்கள் ஓடி வந்து கிழவியை தாங்கிக் கொண்டார்கள். ரிக்ஷாக்காரன் தன் வண்டியில் தாயை மெல்ல ஏற்றி உட்கார்த்தி கொண்டான். அந்த வினாடி நேரம் பிரமையிலிருந்து தாய் விடுபட்டு விட்டால். தான் பார்த்தது எதுவும் உண்மை அல்லவென்றும் வெறுமை பயந்து விட்டோம் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள். அதற்கேற்றார் போல் மீண்டும் அந்த மாடியை நோக்கி அவள் பார்த்தபோது அச்சுறுத்தும் எதுவுமே அங்கு காணப்படவில்லை. சூரிய ரொம்ப நல்லவர், பேபி சாங்க அவர் வீட்டை திருங்கினாலே எரிஞ்சு சாம்பலாயிடாதா என்று அவள் சொல்லிக் கொண்டாள். பாட்டே, நிசி வேலையில எங்க புறப்பட்டீங்க, எங்கிருந்து வரீங்க, சினிமா பார்த்துட்டா என்று ரிக்ஷாக்காரன் பிரியம் கலந்து கேலியுடன் அவளை விசாரித்த போது, எனக்கு எதுவும் இல்லப்பா, லேசா தலை சுத்துச்சு என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டாள். ஆனால் கூட்டத்தில் இருந்த இன்னொருவர் அவளை விட தயாரில்லை. பாட்டே, இன்னும் கொஞ்ச நேரம்
போய் மறுபடியும் தலை சுற்றி விழுந்தானா என்ன செய்யறது? மறுத்து பேசாமல் ரிக்ஷாவில் இருக்கா அதட்டி இதோடு டபா பாட்டியை பத்திரமா கொண்டு போய் விட்டுரு என்று ரிக்ஷாக்காரனிடம் ₹1 கூலியும் கொடுத்தார். தாய்க்கும் வலிய வந்த துணையை உதறுவானே என்று தோன்றியதால் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டான். சினிமா இரவு காட்சிகள் கூட அப்போது முடிந்துவிட்டன. ரஸ்தா காக்கையிற்று கிடந்தது. சில்லென்று ஒரு குளிர்காற்று வீச தொடங்கியது. விடிகாலை பொழுது நெருங்கிக் கொண்டிருப்பதற்கு அடையாளமாக இருட்டின் அடர்த்தியும் கருமையும் அதிகரித்தன. அடையாறு பாலத்தை கடந்து இறங்கியதும் ரிக்ஷாக்காரன் பாடு எங்க இருக்குது உன் குடிசை என்று வினவினான். தாய்க்கு சிரிப்பே வந்துவிட்டது. அவன் கேள்வியை கேட்டதும் புகையிலை துண்டை குதப்பிக் கொண்டிருந்தவள் அதை துப்பிவிட்டு, தம்பி நான் இருக்கிறது குடிசை இல்லை, இதோ தெரியுது பாரு அரண்மனை மாதிரி பங்களா, அங்கதான் இருக்கேன் என்றான். ரிக்ஷாக்காரன் ஆச்சரியமோ அதிர்ச்சியோ காட்டவில்லை. மாறாக டக்கென்று ரிக்ஷாவை இறக்கினான். அந்த பங்களாவுக்கு நான் வரமாட்டேன், இங்கே இறங்கிக்க என்றான் கண்டிப்புடன். அடப்பாவி புள்ள என்னடா மிரட்டுற என்று கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு அதிசயித்தாள் தாய். சே மனுஷன் வருவானாங்க, மீசை மலிச்சு போகும் ஒரு பெரிய மனுஷன் இருக்கானே, மானேஜரோ என்னவோ, மூஞ்சில நான் முடிக்கவே மாட்டேன் என்றான் ரிக்ஷாக்காரன் கோபமாக. தாய் ரிக்ஷாவிலிருந்து இறங்கி கொண்டு விட்டாள். ஆனால் அதற்கு முன்பு தன் சேலை தலைப்பிலிருந்து கொஞ்சம் துணியை கிழித்து வைத்துக் கொண்டு, பொன்னடி என்னப்பா பண்ணார் உன்ன, நல்லவராச்சுத என்று அவன் வாயை கிண்டினான். திருட்டு பையன் பாட்டி இருந்தாலு அவனையா நல்லவன் சொல்ற? யோகினா இருந்தா 1 மணிக்கு 2 மணிக்கு தோட்டத்தை கொத்த வருவானா? எப்போ அப்படி செஞ்சாரு? போன திங்கக்கிழமை நானும் இன்னும் 5-6 பேரும் ஐயோ பாவம் கெஞ்சுறான்னு இங்க வந்தோம். விடிகால 2 மணி வர தோட்டத்தை கிழத்து பக்கத்துல மூலையில பழம் தான்னா புதைச்சி வச்சிருக்க எதையோ தேடுறான் போல இருந்து. எங்கள்ட்ட சொல்லல அவன். சரி சொல்ல வேணாம், நான் நியாயமா கூலி கேட்கணும். ஆளுக்கு 4 நாள் கொடுக்குறான் பாட்டி, 2 மணி நேரம் வேலைக்கு. போடா பிச்சைக்கார கழுதானே மூஞ்சில துட்டை விசிட்டு வந்துட்டோம். இன்னொரு வாட்டி அங்கே கால் வைப்போமா பாட்டி? ரிக்ஷாக்காரன் தன் வண்டியை திருப்பி கொண்டு போய்விட்டான். தாய் யோசித்தாள். இரவிலே தோட்டத்தில் ஆள் வைத்து கொத்தி எதையோ தேடுகிறான் பொன்னடி. தாய் தன் கையில் இருந்த துண்டு துணியில் ஒரு முடிச்சு போட்டுக்கொண்டாள். அந்த விவரம் மறக்காமல் இருப்பதற்காக பிறகு பங்களாவுக்குள் நுழைந்து தன் குடிசையை அடைந்தாள். அடுத்த 3 நாட்களில் பொன்னடியை பற்றி மேலும் பல தகவல்களை அவள் கண்டறிந்தாள். படிக்க தெரிந்தவர்களாயிருந்தால் டயரியில் குறித்து வைப்பார்கள். தாய்க்கு அது தெரியாததால் தன் துண்டு துணியில் ஒவ்வொன்றாக முடிச்சிட்டு கொண்டாள். 4ஆம் நாள் விடிகாலை ஒரு இளைஞன் அவளை தேடி வந்தான். சோடா குட்டி மூக்கு கண்ணாடியும் முழு கை சட்டையும் அணிந்திருந்த அந்த உயரமான வாலிபன் ஒரு தினசரி தாளை தாயிடம் கொடுத்து, பாட்டி இதை கொண்டு போய் பொன்னடியிடம் கொடு என்றான். ஐய அவன்கிட்ட நான் போக மாட்டேன், என்னை அடிச்சே போடுவான் என்று பயத்துடன் மறுத்தாள் தாய். அதான் இல்லை, இதோ இந்த செய்தியை காட்டு. அதை அவன் சந்தோஷப்பட்டு உனக்கு இனம் கொடுக்காட்டாலும் என் பேரை மாற்றிடுறேன் என்று சவால் விட்டான் வந்தவன். உன் பேர் என்ன? சக்கரை. அந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு பங்களாவினுள் சென்றான் தாய். அவளுக்கே தெரியாமல் அவளை ரகசியமாக பின்தொடர்ந்தான் சக்கரை. தொடரும்.